எடுத்து எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். தூக்கி எடுத்து எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். தூக்கி எடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொன்னாருமா, ஒருவேளை நான் பயங்கரமான குழியில் கிடக்கிறேங்க, உளையான சேட்டுக்குள்ளே கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நேற்று இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் ஏறி வரவில்லை. எல்லாராமே என்னன்னு சொல்லுங்க, நான் ஏறல அப்படின்னு. என்னன்னா சுயபலம் இல்லை சொல்லுங்க. என்னவாமே இந்த இடத்துல ஏன் சுயபலம் இல்லை, நான் ஏறி வரல சொல்லுங்க. நான் ஏறி வரல, நான் ஏறி வரல. இந்த இடத்துல யார் இறங்குறா? கர்த்தரே சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரே. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரே என்னை தூக்கி எடுத்து. நிறைய நேரம் நம்ம சுயபலத்துல நிக்கிறோம் பாருங்க. இப்படி ஏறி வந்துடலாமா, அப்படி ஏறி வந்துடலாமா. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தர் ஒருவனை விடுதலையாக்காவிட்டால் சொல்லுமா, கர்த்தர் என்னை விடுதலையாக்காவிட்டால், கர்த்தர் என்னை விடுதலையாக்காவிட்டால் ஒருவராலும் விடுதலையாக்க முடியாது. ஏன்னா பேதுரு அப்படிதாங்க கடந்தார். பேதுரு அப்படிதான் கிடந்தான். முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலுக்குள்ள, ஆமா, அந்த இரும்பு சங்கிலி நிறைந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தா யாராலும் பேதுருவை காப்பாற்ற முடியல. ஏன்னா அன்றைக்கு நீரோ மன்னனுடைய ஆட்சி அவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்சியா இருந்தது. நீரோ மன்னன், அந்த மன்னனுடைய ஆட்சி அவ்வளவு கொடூரமாக இருந்தது. அந்த மன்னனுடைய ஆட்சியில அப்படி பேதுருவை கொண்டு போய் என்ன செஞ்சாங்கம்மா, சிறைச்சாலைக்குள்ள அடக்கின பொழுது ஒருவராலும் காப்பாற்ற முடியல. கர்த்தரே சொல்லுமா, கர்த்தரே, கர்த்தரே சொல்லுமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, கர்த்தரே சொல்லுமா, கர்த்தரே. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே என்னை தூக்கி எடுப்பாரு.